Hello and welcome everyone. Python for beginners எங்களோட ஆன்லைன் டியூட்டோரியல் சீரீஸில் வந்து ப்ராஜெக்ட் 2ல் மீட் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களோட கோர்ஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் எப்படி செய்யணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக தான் இந்த வீடியோ. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்துட்டு வேறு யார் சரி எங்களோட கோர்ஸில் இல்லாத யார் சரி பைத்தன் எனக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்டை செஞ்சு பார்க்கணும்னு விரும்பினாலும் நோ ப்ராப்ளம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் உங்களோட சோர்ஸ் கோட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் ப்ராஜெக்ட் 1ல் நான் சொல்லியிருந்தேன் எப்படி சோர்ஸ் கோட் சப்மிட் பண்ணணுமென்று பேஸ்ட் பின் சரி ஒரு மாதிரி சைட் ஒன்றில் பேஸ்ட் பண்ணி அந்த லிங்க்கை கமெண்ட்டில் கொடுத்தீங்கடா வந்து செக் பண்ணி அதுக்கான என்ன சரி கமெண்ட்ஸ் இருந்தால் அதையும் சொல்லுவோம். ஓகே, ப்ராஜெக்ட் 2 இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மாதிரியே தான் ப்ராஜெக்ட் ஷுட் பி டன் இன் பைத்தன் 3 சோர்ஸ் கோட் ஷுட் பி சப்மிட்டட் பிஃபோர் 28th of May 2020 before 9 PM. ஓகே, லாஸ்ட் டேட் வந்து 28th of May. Okay, 28th of May ki moda submit panni and fine. Use all the knowledge you have about Python. Okay, fine. Modify the source code of project 1 with the instructions below. Okay, இந்த ப்ராஜெக்ட் 1ல் நாங்கள் என்ன செஞ்சோமோ அதே வேலையை வந்து மாடிஃபை பண்ணி தான் செய்கிறோம். ப்ராஜெக்ட் 1 சம்மந்தமாக பார்க்காதாக்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வீடியோ லிங்க், அதையும் கொஞ்சம் பாருங்கள். இது தான் எங்களோட ப்ராஜெக்ட் 1. ஓகே ஃபைன், இதை வந்து 7 நாட்கள் கொஞ்சம் பாருங்கள். பார்த்தில்லாதாக்கள் பார்த்து அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி செஞ்சால் சரி, செஞ்சிருக்கிற ஆட்கள் வந்து அதை கண்டினியூ பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு போகணும். ஓகே, இப்போ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா யோர் ப்ரோக்ராம் மஸ்ட் கண்டெயின் அ ஃபங்க்ஷன் யூசர் இன்புட். ஓகே, ப்ரோக்ராமில் கட்டாயம் யூசர் இன்புட் என்று சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கவே வேணும். அடுத்தது வந்து யூசர் இன்புட் ஃபங்க்ஷன் ஷுட் கண்டெயின் ஆல் த இன்புட் ப்ராசஸ் அண்ட் பில் அவுட்புட் ப்ராசஸ். என்னோட பார்ட் 1 ப்ராஜெக்ட் 1 பார்த்தாள்களுக்கு தெரியும், அதில் ஒரு இன்புட் ப்ராசஸ் இருந்துச்சு, அதே மாதிரி பில் அவுட்புட் பண்ணுற மாதிரி ப்ராசஸ் இருந்துச்சு. அந்த எல்லா ப்ராசஸும் இந்த யூசர் இன்புட் என்ற ஃபங்க்ஷன் உள்ளுக்கு தான் வரணும். அடுத்தது வந்து ஆஃப்டர் டேக்கிங் த இன்புட் அண்ட் கிவிங் த பில் டு த யூசர் ப்ரோக்ராம் ஷுட் ஆஸ்க் இஸ் தே எனி அதர் யூசர். ஓகே, இந்த இன்புட்டை எடுத்துட்டு பில் அவுட்புட்டில் கொடுத்ததுக்கு போகிறோம் இஸ் தே எனி யூசர்ன்னு சொல்லி யூசர்கிட்ட எகெயின் கேட்கணும் இந்த ப்ரோக்ராம். அந்த இடத்துல எஸ் ஒய் என்று வந்துச்சுண்டா வந்து ஒரு மாதிரியும் என்னென்று வந்துச்சுண்டா ஒரு மாதிரியும். ஓகே, அதை பார்ப்போம். யோ ப்ரோக்ராம் ஷுட் லூப் அண்ட் ஆஸ்க் ஃபார் கலர் இன்புட் அண்ட் கிவ் த பில் அவுட்புட் அன்டில் த யூசர் சேஸ் நோ. ஓகே, ரிப்பீட் அண்ட் ரிப்பீட். எஸ்ன்னு சொன்னால் இன்னொரு யூசர் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர்கிட்ட கலர் இன்புட் கேட்கணும், அந்த கலருக்கான பில்லை கொடுக்கணும். எகெயின் கேட்கணும் இன்னொரு யூசர் இருக்கிறாரா, எஸ்ன்னு சொன்னால் எகெயின் கலர் இன்புட், அதுக்கான அவுட்புட். எப்போ அந்த லூப் பிரேக் ஆகுமெண்டா யூசர் நோ அப்படின்னா இஸ் தே அனி யூசர், இன்னும் வேறு யூசர்ஸ் இருக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன சரி கலர்ஸ் வாங்கணுமான்னு கேட்குற நேரத்தில் நோ என்று சொல்லி எப்போ சொல்லுதோ அந்த நேரத்தில் அந்த லூப் பிரேக் ஆகி ஃபைனலி த ப்ரோக்ராம் ஷுட் பிரிண்ட் த டோட்டல் இன்கம் ஆஃப் த செஷன். அப்படின்னா டோட்டல் இன்கம் அந்த டேக்கு ஃபுல்லாக எவ்வளோ எங்களுக்கு டோட்டலாக இன்கம் வந்துச்சுன்னு சொல்கிறத டோட்டலாக பிரிண்ட் பண்ணி முடிக்கணும். இது தான் எங்களோட ப்ராஜெக்ட் 2. ஓகே, இதில் அவுட்புட் எப்படி இருக்கணுமென்று சொல்லியும் நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே ஃபைன், இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுற நேரத்தில் அதோட அவுட்புட் எப்படி இருக்கணுமெண்டா வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து ப்ரைஸ் லிஸ்ட் ஆஃப் த பெயிண்ட் வி ஹேவ் இந்த விஷயம் பிரிண்ட் ஆகணும். ஓகே, இந்த நான் காட்டக்கூடிய ஆர்டரில் தான் எங்களோட ப்ரோக்ராம் அவுட்புட் இருக்கணும். கோடை வந்து நீங்கள் வேறு மேனரில் யூஸ் பண்ணியிருந்தா வேறு மேனரில் இந்த கோடை வந்து கோட் பண்ணியிருந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னென்னா இந்த யூசர் இன்புட் என்ற ஃபங்க்ஷன் கட்டாயம் இருக்கணும். அண்ட் அடுத்தது வந்து அந்த யூசர் இன்புட் உள்ளுக்கு தான் அந்த இன்புட் அண்ட் அவுட்புட் ப்ராசஸ் நடக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து இந்த இஸ் தே எனி யூசர்ன்னு சொல்லி இந்த லூப்பிங் சிஸ்டம் இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஃபைனலி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தாண்டி வேறு எது சரி உங்களோட வேறு ஆர்டர்ஸில் நீங்கள் செஞ்சுருந்தா எந்த பிழையும் இல்லை. ஓகே, இந்த அவுட்புட் இது மாதிரி இருந்தால் ஃபைன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடு சேர்த்து. ஓகே, ப்ரைஸ் லிஸ்ட் ஆஃப் த பெயிண்ட் வி ஹேவ்னு சொல்லி ப்ராஜெக்ட் 1ல் பார்த்த மாதிரி அந்த ப்ரைஸ் லிஸ்ட் சொல்லிவிட்டு அடுத்தது நேம் கேட்கணும் யூசர்கிட்ட. நான் சொல்கிறேன் ஜுல்கிஃபிலண்டு. ஓகே, அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டில் பார்த்தோம் க்ரீட் பண்ணும் யூசரை ஹலோ ஜுல்கிஃபிலண்டு. அடுத்தது வந்து என்ட ஹவு மெனி லிட்டர்ஸ் டு யூ வாண்ட் 4 5 2 3 பிங்க் ஒரு 5. ஓகே, லாஸ்ட்டில் நாங்கள் பார்த்தது தான் ஒயிட் கலர் பெயிண்ட் 4 liters. அதே மாதிரி இந்த அவுட்புட் எல்லாத்தையும் தந்துட்டு ஃபைனலி இன்னொரு முக்கியமான கொஸ்டின் கேட்குது என்னண்டா வந்து இஸ் தே எனி யூசர். நாங்கள் கேட்ட அந்த கொஸ்டினை கேட்குது
இன்னொரு யூசர் இருக்குதான்னு சொல்லி கேட்குது. இப்போ இந்த இடத்துல லாஸ்ட் செஷனில் வந்து டோட்டல் அமௌண்ட் யூ ஷுட் பேன்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தோம். அதை போட்டாலும் பிரச்சனை இல்லை, போடாட்டியும் பிரச்சனை இல்லை. நான் இந்த இடத்துல இக்னோர் பண்ணியிருக்கிறேன். அது போட்டாலும் பெட்டர், ஓகே ஃபைன். டோட்டல் அமௌண்ட் வந்து யூசருக்காக வேண்டி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, இக்னோர் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு ஆப்ஷன். அடுத்தது வந்து இஸ் தி எனி அது யூசர்னு கேட்குற நேரத்தில் நான் சொல்கிறேன் எஸ், ஒரு யூசர் இருக்கிறாருன்னு சொல்கிறேன். ஓகே, என்டர் யூ நேம். ஒரு யூசர் இருக்கிறாருன்னு சொன்னனால யூசர்ட நேம் கேட்குது. நான் சொல்கிறேன் வந்து சம்திங் லைக் இக்ராம். ஓகே, ஹலோ இக்ராம், ஹவு மெனி லிட்டர்ஸ் டு யூ வாண்ட்? அதே மாதிரி கேட்குது. 4 5 6 ஓகே 9 1 4. அதே மாதிரி இந்த பில்லெல்லாம் தந்துட்டு எகெயின் கேட்குது இன்னொரு யூசர் இருக்குதான்னு சொல்லி நான் எப்போ வரைக்கும் கொடுத்து எஸ் கொடுத்து போகிறேன், அது வரைக்கும் ப்ரோக்ராம் எண்ட் ஆகாமல் ரன் ஆகும். எந்த இடத்துல என்னென்னு கொடுத்தனோ, நோ என்று கொடுத்தனோ, அந்த இடத்துல டோட்டல் இன்கம் ஆஃப் திஸ் செஷன் ஈஸ்ன்னு சொல்லி இந்த டோட்டல் அண்ட் ஆல்சோ இந்த டோட்டல் எல்லாத்தையும் சேர்த்து மொத்த டோட்டலை வந்து இந்த இடத்துல தரும். ஓகே, இது மாதிரியான ஒரு அவுட்புட் தரக்கூடிய ப்ரோக்ராமாக இருக்கணும். அண்ட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரியாக இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் அண்ட் ஆல்சோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது ரெண்டும் தன் மெயின் விஷயம். கோட் பண்ணி பார்க்குறதுக்கான கோடிங் ஏரியா இருக்குது. யார் சரி கோட் பண்ணி செஞ்சு பார்க்கணுமெண்டா அதுக்கான வீடியோ எப்படி செய்யணுன்றதுக்கான வீடியோ என் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்து எங்களோட கம்ப்யூட்டர் இல்லாதாக்கள் அந்த எங்கள் பேஜில் போய்த்து ஜஸ்ட் கோட் பண்ணி பார்க்கலாம். கோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறதா இருந்தால் இந்த கமெண்ட்டில் போடுங்க. வேறு என்ன சரி டவுட் இருந்தால், ப்ராப்ளம் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. 28th May தான் லாஸ்ட் டேட். 28th நைட் இல்லாட்டி 29th நைட் இந்த ப்ராஜெக்ட் எப்படி செய்யணுன்றதுக்கான வீடியோ பப்ளிஷ் ஆகும் என்னோட சேனலில். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.